What's up, ladies and gentlemen? Welcome back to the brand new episode of பேய் கதை. ஸோ இந்த வாரம் ஒரு புதிய வாரம், ஏன்னா டுடேஸ் ஹாலோவீன் ஸ்பெஷல். ஆமாங்க, 31 அக்டோபர் இன்னைக்கு வந்துட்டு. 31 அக்டோபர்னாலே என்ன டேட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தட்ஸ் ஹாலோவீன். போன வருஷம் வந்துட்டு 31 அக்டோபரோட சேர்ந்து தீபாவளி வந்துச்சு. ஹாலோவீன் தீபாவளின்னு சேர்ந்து. ஆனால் போன வருஷம் ஆஃப்கோர்ஸ்லேயே நம்ம கிட்ட யூடியூப் சேனலில் அப்படி இருந்துச்சுன்னா தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட் அண்ட் வித் ஹாலோவீன் ஸ்பெஷல் எபிசோட் கொலாபரேஷனை நம்ம எடுத்துருப்போம். அதை விடுங்க, இந்த வருஷம் நம்ம ஹாலோவீனோட தான் எடுக்கிறோம். அதனால இன்னைக்கு நிறைய பீக் அது இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஹாலோவீன் ஸ்பெஷல் காலர்ஸ் எடுத்தாலும் நினச்சா நான் இந்த வாரம் இந்த வாரம் இல்லை, இந்த எபிசோட நம்ம காலர் இல்லை. மேபி அடுத்த வர எபிசோட்ல இப்போ தான் நான் ஃபார்ம் செஞ்சேன். வர எபிசோட்ல யாருக்கு தெரியும், காலர் இருக்கலாம், இருக்காட்டி கூட போகலாம். ஆனால் பெய்டு எபிசோட் நம்ம கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹாலோவீன் ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம ஹாலோவீன் பற்றியா, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வளவளன்னு பேசாமல் லெட்ஸ் வெல்கம் டு த பேய் கதை ஷோ. உங்களுக்கு ஏதாவது பேய் கதை இருந்தால் அதை உங்களிடம் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களிடம் மட்டும் பகிர்ந்து கொள்ளும் என்று நினைக்கும் ஆர்வம் உண்டு என்றால், சாரி நான் வளரன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு கீழே ஒரு ஃபார்ம் இருக்கு, அது கூகுள் ஃபார்மில் போய் உங்கள் கதையை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணால் நான் டூரிங் ஷூட்டிங் டைம் எங்கள் டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட கதை இருந்துச்சுன்னா சப்மிட் பண்ணுங்கள், தயங்காதீங்க. அதனால அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் நம்மக்கிட்ட காலர்ஸ் இருப்பாங்க. அப்படி நீங்கள் பண்ணனா அன்னைக்கு நம்மக்கிட்ட காலர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்கிட்ட கேட்கக்கூடாது, ஏன்டாடி நீ பீ கதை எடுத்து நடத்துகிற, மற்றவங்களோட காப்பரேட் எடுத்து போட்டுட்டு இருக்கா, ஆனால் காலர்ஸ்லாம் வைக்க மாட்டேறேன். அப்போ யாரும் என்கிட்ட என்னது கேட்கக்கூடாது, ஏசக்கூடாது. அதனால லெட்ஸ் வெல்கம் டு தமிழ் பீச்சஸின் பேய் கதை. போடுங்கடா கேட்டுருக்கா. ஸோ மக்களே, ஹாலோவீன் ஸ்பெஷல்னால இன்னைக்கு நம்ம என்னது ஆம்பர் கோர்ட், அந்த ஹாண்டட் பிளேஸை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு எபிசோட்டை நம்ம பேசுறது வழக்கம் இல்லை, ஆனால் இந்த எபிசோட்டை நான் பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, மலேசியாவின் கென்டிங் ஹைலண்டில் உள்ள ஆம்பர் கோர்ட் என்ற ஹோட்டல் அல்லது அப்பார்ட்மெண்ட் அதன் பயங்கரமான பீக்கதைகளாகவும் திகில் அனுபவங்களாகவும் கொண்டிருக்கின்றது. ஆமா மக்களே, நீங்க அந்த ஆம்பர் கோர்ட் போனீங்கன்னா நீங்க அங்க ஹாண்டிங் ஸ்பிரிட்ஸை பார்க்கலாம். ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஆத்மாக்கள், ஆவிகள், இந்த பேய் பிசாசுகள். தான் நீங்க கண்டிப்பா ஆம்பர் கோர்ட் போனீங்கன்னா அதை பார்க்க அவங்க நீங்க பார்க்கலான்னு சொல்ல முடியாது. இல்லை ஜஸ்ட் எப்படின்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பேரனாமல் ஆக்டிவிட்டி நடக்கும். பேரனாமல் ஆக்டிவிட்டினா யாருமே இல்லாத இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி ஒரு சைன். இப்போ எங்கள் காற்றடிச்சிச்சுன்னா யாரும் இருக்காங்க. உங்களுக்கு உடம்புலாம் சிரிச்சிச்சுன்னா, இப்போ மைக்கு ஏதாவது வேலை செய்யாமல் போச்சுன்னா, தச்சுட்ல, இப்போ கேமரா ஸ்டாண்டு விழுந்துச்சுன்னா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினச்சுன்னா உடனே இந்த இடத்த விட்டு நீங்கள் விலகிடணும். இல்லைனா அந்த இடத்துல ஏதாவது நீங்கள் பண்ணணும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களாக இருக்கட்டும், அவங்கள நினச்சி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த தீய சக்தி உங்களை எதிர்க்காது. பயங்கரமான கதைகள். ஆம்பர் கோட்டை சுற்றி பல பீ கதைகள் மற்றும் நகர்ப்புற கட்டுக்கதைகள் உள்ளன. சிலது மித்தா இருக்கு, சிலது லெஜனா இருக்கு, சிலது ரியலா இருக்கு. அந்த ரியலுக்கும் மித்துக்கும் நடுவில் தான் இந்த ஆம்பர் கோட்டோட கதையே இருக்கு. அடுத்து மக்களே, இங்க ஜனங்களின் நம்பிக்கைனா மக்களோட நம்பிக்கை கிட்டங்க. பல உள்ளூர் வாசிகள் இது மலேசியாவிலேயே மிகவும் பயங்கரமான இடம் என்று நம்புகிறார்கள். இப்போ மலேசியானா, இப்போ என்னோட வீடியோ எத்தனை பேர் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மலேசியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா மலேசியா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பார்த்தாலே ஓகே வாண்டட், இங்கே இருக்குடா அந்த மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பயந்துருக்காங்க, நிறைய பேர் கந்திங் போகும்போது பயந்துருக்காங்க. ஆனால் நான் எந்த கதையும் இன்னும் கேள்விப்பட்டதில்லை. அப்படி கேள்விப்பட்டேன்னா நான் உடனே உங்களிடம் தெரிவிக்கிறேன். என் கதையை நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் என்னது எங்கள் அண்ணன் எபிசோட்லேருந்து பார்க்குறேன், என் கதையை நிறைய பேர் கேட்டு நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி கதையை சொல்லுனீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னும் நிறைய கதை கேட்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள்கிட்ட ஏதாவது கதை இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் தரேன், அதை போய் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் மக்களே, இன்னைக்கு நம்ம ஆம்பர் கோர்ட் பற்றி பார்த்தோம். ஓகே, அடுத்து ஹாலோவீன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஹாலோவீனை பற்றி இங்கே போட்டிருக்காங்க, விக்கிபீடியாவில் படிப்போம். ஹாலோவீன் கதை என்பது அக்டோபர் 31 அன்று கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை பற்றியது. இந்த நாளில் அகால மரணம் அடைந்தவர்கள் மகிழ்விப்பதற்காக கருதப்படும் ஒரு நிகழ்வாகும். இதை பற்றிய கதைகளை நீங்கள் யூடியூபில் காணலாம். எடுத்துக்காட்டாக மேஜிக் ஹாலோவீன் அல்லது
சோவினாவின் என்னமோ போட்டிருக்காங்க, சோவினாவின் எலோவின் போன்ற தமிழ் கதைகள் இருக்கின்றன. பண்டிகை நோக்கம். அக்டோபர் 31 அன்று கொண்டாடப்படும் இந்த பண்டிகை அகால மரணம் அடைந்தவர்களின் நினைவாக கொண்டாடப்படுகிறது. ஓகே, எப்படின்னா மக்களே, சிம்பிள் தான். ஹெலோவின்னாலே அகால மரணம் அடைந்தவங்கன்னா, சாரி இதை நான் சொல்லவான்னு தெரியல, இந்தியாவில் வந்து அல்பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னை மன்னிச்சிருங்க, தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். சாரி. நம்ம ஊர்ல வந்து எப்படின்னா, நிறைவேறாத ஆசையோட இறந்து போனவங்க, ஆத்மாவை சுற்றுறவங்க, அவங்கள வந்து மகிழ்விக்கிறதாக, அவங்களோட ஆத்மா இன்னும் வெளியே சுத்தக்கூடாது, அவங்க ஆத்மாவை சாந்தி அடை வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஹெலோவின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெலோவின் கொண்டாடிட்டு இருப்பாங்க, இங்கேயும் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன், தெரிறேன். கொண்டாடினாங்கன்னா நான் போய் ஒரு vlogs-ஆ போடுறேன். அதனால எனக்கு எப்படி தெரியுமா தெரியும் மக்களே, இன்னைக்கு நான் ரேண்டமாக வந்துட்டு விக்கிபீடியா திறந்து தேடினேன், ஏதாவது கீழே பீக் கிடக்கணும். கிடச்சிச்சு என்னது என்னது ஆம்பக்கோட்டோட. அடுத்து தேடும் போது தான் கூகுளில் வந்துட்டு ஒவ்வொரு டே அன்னைக்கும் அவங்களோட ஃபோன்ட்டை மாற்றுவாங்க, GOOGLE, அதை வந்துட்டு மாற்றுவாங்க ஃபோன்ட்டை. இன்னைக்கு வந்துட்டு கோஸ்டோட இதாக போட்டிருந்து, கோஸ்ட் ஃபோன் டிப்பு, ஹெலோவினோட இது, அந்த பறக்கிக்கா அதெல்லாம் தோணுங்கிற மாதிரி. சரி, தட்டி பார்த்தா 2 days ஹெலோவின் டே அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, இதையும் கொண்டு வந்து பேசுவோமே. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் எடுக்கிறதுனால ஹெலோவின் ஸ்பெஷல்னு வச்சிருவோம், இந்த வாரம் சனிக்கிழமை இருக்கிறதுனால அப்படின்னு போட்டிருக்கேன். அதனால மக்களே, நீங்களும் ஹெலோவின் கொண்டாடினீங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, ஹெலோவின் அன்னைக்கு பேய் கதை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கூகுள் ஃபோனில் இது பண்ணி விடுங்க மக்களே. இந்த வாரம் நம்மக்கிட்ட ஒரு பேய் டைரியோட பாட்காஸ்ட் ரெடியாக இருக்குது, அதை கேட்போம். லெட்ஸ் கோ. இடைநிலை பள்ளியில் செகண்டரி ஸ்கூலில் என் கூட படித்த நண்பருடைய கதை. இந்த கதையை ஒரு முறை என் கூட்டாளியை நாங்கள் பார்த்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது, அவர் இன்னொரு கூட்டாளியை வர சொல்லி, இப்படி நாங்கள் கூட்டமாக பேசிகிட்டு இருக்கும்போது நேரம் போனது தெரியாமல் இரவு ஒரு 10-11 மணி வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கதை அவர் சொல்ல எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த கதையை ஒரு எபிசோடாக போடலாமே அப்படி சொல்லிவிட்டு அண்மையில் அதே நண்பரை தொடர்பு கொண்டு அந்த கதையை திரும்ப அவர்கிட்ட கேட்டு இந்த எபிசோடில் உங்களுக்காக பதிவு பண்ணுறேன். இந்த குறிப்பிட்ட நண்பருடைய உண்மையான பேரை மறைச்சி இவருக்கு தினேஷ் அப்படின்ற ஒரு புனை பேரை கொடுக்குறோம். இந்த தினேஷ் நல்லா இருக்கு. அன்றைய காலகட்டத்தில், அதாவது 2002 காலகட்டத்தில் SPA முடித்தோன்னே அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் புக்கிட் மீஞ்சா அப்படின்ற பினாங்கில் ஒரு முக்கியமான ஒரு இடம், அந்த இடத்துல நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். அவர் அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டார். இவருடைய உண்மையான இடம் சுங்கப்பட்டணி. ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு அங்கே வேலை கிடச்சோன்னா அவர் அங்கே போயிட்டார். வேலை இடத்துக்கும் அவருடைய சித்தி வீட்டுக்கும் ரொம்ப கிட்ட அப்படின்றதுனால சித்தி வீட்டில் தங்கி தான் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போயிட்டு இருந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில் அவருக்கு வந்து ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் சைட்டில் அவருக்கு வேலைலாம் கொடுத்து ஏறத்தால் அவர் அந்த வேலைக்கு சரியான ஆள், ஃபிட் டு ஒர்க் அப்படின்னு ஆகிட்ட பிறகு அவருக்கு வந்து 3 வேலை ஷிஃப்ட் மாற்றிருக்காங்க. ஒரு வாரம் காலையில், அடுத்த வாரம் மதியம், அதுக்கு அடுத்த வாரம் இரவு அப்படின்னு வாரத்திற்கு 3 ஷிஃப்ட் அவருக்கு மாறியிருக்கு. இப்படி அவர் ஷிஃப்ட் வேலை செஞ்சுக்கிட்டு SPA முடிச்சிட்ட பிறகு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்ற யோசனையோடு வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் அவருடைய வேலை செய்கிற சக நண்பர், எனக்கு வந்து டபுள் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ நான் டபுள் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்பொழுது என்னை நீ எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட்டுற முடியுமா, ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்டுருந்துருக்கார். இவரும் சக நண்பருக்கு உதவி செய்யணுன்றதுக்காக அவரை கூட்டிக்கிட்டு ஷிஃப்ட்டு முடிஞ்சோன்னே அவர் வீட்டில் போய்ட்டு இறக்கி விட்டுருக்காரு. ஆனால் இதுதான் முதல் முறையாக அவர் அந்த புது இடத்துல தன் நண்பரை அழைச்சிக்கிட்டு அவர் வீட்டில் இறக்கி விட போகிறதுனால அவருக்கு திரும்பி வரும் பாதை சரி வர தெரியாமல் இருந்திருக்கு. அதனால தன்னுடைய நண்பர்கிட்டே கேட்டிருந்திருக்காரு. அவருடைய நண்பரும் ஓரளவு தனக்கு தெரிஞ்ச மாதிரி பாதை சொல்லிட்டு ரொம்ப புரிய வைக்க கஷ்டப்பட்டுட்டு, நீங்கள் பேசாமல் ஏன் குறுக்கு வழி ஒன்று இருக்குது, அந்த பாதையில் போயிருங்களா, அது நேராக மாச்சோங் பூபோ அப்படின்ற இடத்துல வந்து சேர்ந்துடும், அங்கேருந்து நீங்கள் கூலிங் பகுதி வழியாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு இலகுவான பாதையை சொல்லியிருக்கார். ஒவ்வொரு முறையும் பாதை சொல்கிறப்ப நம்ம பில்டிங், வளைவு, டிராஃபிக் லைட், இல்லை பரிச்சயமான கடைகள்,
இப்படி சொல்லி பாதை சொல்லிடுவோம். அவரும் அதே மாதிரி இவருக்கு பாதை சொல்லியிருந்திருக்காரு. புரிஞ்சும் புரியாமலும் சரி இவர் சொன்ன பாதையில் ஏறத்தாழ எதாவது பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு நேரத்தில் இவர் தன்னுடைய மோட்டார் பைக் எடுத்துக்கிட்டு வந்திருந்திருக்காரு. வரும் வழியில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சில இடத்துல பில்டிங்கை இடித்து அந்த இடிக்கப்பட்ட கற்களெல்லாம் ரிமூவ் பண்ணுற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இன்னொரு பகுதி ரோடை விரிவுபடுத்தி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இந்த குழப்பத்தில் அவர் கொடுத்த அந்த டிராஃபிக் லைட் அடையாளம், கடை அடையாளம், இது எல்லாத்தையும் அவர் கணக்கு வச்சுக்க முடியாமல் சரி சைன்போர்ட்லாம் பார்த்து போய் சேர்ந்துடலான்ற நம்பிக்கையில் போயிட்டே இருந்திருக்கார். இரவு நேரம், வாகனங்கள் குறைவு, அதனால் ஒருத்தடி பாதை மாதிரி போகிற பாதையில் வேகமாக போகுமின்னு நம்பிக்கையாக வேகமாக போயிருந்திருக்காரு. திடீர்னு ஒரு பகுதியில் ஒரு பகர் கடையை பார்த்துருக்காரு. அந்த பகர் கடைக்கிட்ட கூட்டமாக நின்று சில பேர் அவரையே முறைச்சி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யாராவது நம்மளை வம்பிழுத்துருவாங்க, புது இடம், நம்மளுக்கு இங்கே யாரையும் தெரியாது, அதுவும் இரவு நேரம், திடீர்னு நம்மளை நிறுத்தி வழிப்பறி எதாவது செஞ்சிருவாங்கன்னு இருக்காரு. இவர் எதற்கு பயந்தாரோ அதே போல் அந்த பர்கர் ஷாப்பில் இருந்தவங்க இவரை பார்த்து கத்தி இருந்திருக்காங்க. இவருடைய மோட்டார் பைக் ரொம்ப சத்தமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க இவர்கிட்ட சண்டை இழுக்கிறாங்க. அதனால் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் வேகமாக மோட்டரை அழுத்திட்டு போயிருந்திருக்காரு. இப்படி போனவர் அந்த நண்பர் சொன்ன மாதிரி அந்த மாச்சாங்பூ சாலை வரும் அப்படின்ற நம்பிக்கையில் போக போக ஒரு மேட்டு பகுதி வழியாகவே போயிருக்காரு. அந்த பாதை அவர் விளக்கப்படுத்திய முறைப்படி அந்த சாலை ஒரு வாகனம் போனால் தான் இன்னொரு வாகனம் போக முடியும். நாம் போகணும்னா எதிர்மறை வாகனம் நிற்கணும். எதிர்மறையில் ஒரு வாகனம் வந்தால் நாம் ஓரமாக நின்றால் தான் அந்த பாதையில் நம்ம போக முடியும் அப்படின்ற சூழ்நிலை உள்ள ஒரு பாதை. ஆனால் இந்த பாதை கொஞ்சம் மேட்டு பகுதியாகவே போயிட்டு இருந்திருக்கு. இவரும் ஏறத்தால் இந்த பாதை வழியாக போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினச்சி போக 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 நிறைய வளைவுகள் வந்திருக்கு. இந்த வளைவுகள்லாம் தாண்டி போக போக இன்றைக்கி ஒரு புது பாதையை நம்ம கற்றுக்கிட்டோன்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில் போகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டம் தூரத்தில் பிஎம்மில் ரொம்ப பிரபலமான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அவர் கண்ணுக்கு பட்டிருக்கு. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அவர் பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கு நாம் வேறு பாதையில் வந்திருக்கோம். காரணம் எப்படி இருந்தாலும் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வழியாக போனால் கூட அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அவ்வளவு சின்னதாக கண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவர் உணர்ந்திருக்காரு, இவர் பாதை தவிர ஏதோ மலை உச்சியில் சேர்ந்துட்டோம் அப்படின்னு. அப்போ பாதை தவறான பாதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் மோட்டரை திருப்பும் பொழுது இது கிளச் மோட்டராக இருந்ததுனால மோட்டர் அங்கேயே நின்றுச்சு. உதவ போய் இவ்வளோ தூரத்தில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு கடுப்பு, இது எனக்கு தேவையான்ற தன்னையே அவர் திட்டிக்கிட்டு வாயில் சிகரெட் எடுத்து பற்ற வச்சுருந்துருக்கார். அப்படி பற்ற வைக்கும் போது அவர் கண்ணுக்கு ஒரு உருவம் தெருப்பட்டிருக்கு. மலையக்காரர்கள் ஸ்காஃப் அணிவாங்க, தூடோங் அணிவாங்களே, அந்த தூடோங் மாதிரி பின்னாடி பறந்து வந்திருக்கு. அப்படி பின்னாடி இருந்து அந்த தூடோங் வேகமாக பறந்து வருவதை பார்த்தோன்னே அவர் நினச்சிருக்காரு அது விளக்கு பூச்சி அப்படின்னு. இவருடைய ஹெல்மெட்டில் இருந்த வைசரில் அது விளக்கு பூச்சியாக தெரிஞ்சு இவருடைய பார்வையை கூர்மைப்படுத்தி பார்க்கும்பொழுது அது விளக்கு பூச்சி இல்லை, அது ஏதோ ஒரு உருவம் வேகமாக வருவதை பார்த்துட்டு இவர் இன்னும் பயத்தில் அவருடைய மோட்டரை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் மோட்டர் ஸ்டார்ட் ஆகலை. இவர் ஏறி வரும்போது மேட்டு பகுதியாக இருந்தது. இவருடைய மோட்டரை அவர் திருப்பிட்டோன்னே அந்த இறக்கத்தில் வேகமாகவே இறங்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அந்த நேரத்தில் அவருடைய மோட்டரை அவர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேகமாக எப்படியாவது இங்கேருந்து வெளியேறணும், ஏதோ ஒன்று நம்மளை தொடருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகும்பொழுது அந்த உருவம் அவருடைய முகத்துக்கிட்ட நின்றுருக்கு. இவர் பயந்தும் தன்னை தைரியப்படுத்தியும் அந்த முகத்தை பார்க்கும் பொழுது அந்த தூடோங்குள்ள முகமே இல்லையா, ஒரு பீச் பிளாக் கருமையான ஒரு உருவத்தில் ஒரு தூடோங் மட்டும் இருப்பதை மட்டும் அவர் பார்த்துட்டுருக்கார். பயத்தில் அழுது உடல் நடுங்கி தான் கும்பிடாத சாமி எல்லாத்தையும் கும்பிட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவர் பயந்துருந்துருக்காரு. அந்த இறக்கத்தில் வேகமாக இறங்கி வரும்பொழுது 2-3 தடவை விபத்துக்குள்ளாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்தது. ஆனால் நேரம் நல்லதாக இருந்தனால நான் சமாளித்து அப்படி இப்படின்னு அந்த ரோட்லேருந்து வளவில் இறங்கி வந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் எவ்வளவு வேகமாக போனாலும் அந்த உருவம் அவருடைய முகத்துக்கிட்ட இருந்து நகரவே இல்லை. இன்றைக்கி தான் தன்னுடைய கடைசி நாள். ஏதோ ஒன்று நம்மளை தாக்க போகுது,
அப்படின்ற பயத்தில் அம்மாவை பார்க்கணும், தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், நண்பர்களை பார்க்கணும், அதற்குள்ளே தன்னோட உயிர் பிரிஞ்சிருமோ அப்படின்னு அவர் எல்லா தெய்வங்களையும் வேண்டியிருக்காரு. அதே வேளையில் அந்த பதட்டத்தில் ஒவ்வொரு வளைவிலையும் வேக வேகமாக வளைஞ்சு வந்திருக்காரு. இப்படி அழுது பயந்து இவர் இறங்கி வரும்பொழுது அந்த உருவம் அவரை விட்டு தூரம் போகலை. கூடவே வருதை பார்த்தோன்னே அவர் முடிவு பண்ணிட்டார், இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு பயந்து இருக்கிற நேரத்தில் எந்த பர்கர் ஷாப் அவர் பார்த்தாரோ அந்த பர்கர் ஷாப்புக்கு முன்னே ஒரு வாகனம், பீம் லைட், அதாவது ஹைலைட்னு சொல்லுவாங்க, அந்த விளக்கு அப்படி ஏற்றி இறக்கணுன்னே அந்த உருவத்தை அவர் பார்க்க முடியல. அந்த உருவம் காணாமல் போயிடுச்சு. அந்த உருவம் காணாமல் போனோன்னே கொஞ்சம் தைரியத்தை வளர வச்சுக்கிட்டு அந்த பர்கர் கடை வழியாக அவர் வேகமாக போகும்பொழுது அங்கே இருந்த அந்த நபர்கள் இவரை பார்த்து கத்திருக்காங்க. அதுக்கு தான் உன்னை ஸ்டாப் பண்ணோம், அந்த பாதியில் போகக்கூடாதுன்னு, நீ ஏன் வேகமாக போன, இப்போ பார்த்தியா என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு இவங்க எல்லாரும் கூச்சலிட்டுருக்காங்க. இவர் அதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய மோட்டரை வேகமாக ஓட்டிக்கிட்டு தெரிஞ்ச பாதையில் அப்படி இப்படின்னு அவரோட வீடு சேர்ந்துருக்காரு. அவர் நினச்சிக்கிட்டாரு வீடு சேர்ந்த உடனே ஓகே வேலைக்கு போனவன் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சித்தி வீட்டை கதவெல்லாம் பூட்டிட்டு படுத்துட்டாங்க. இவர் போய் கதவை தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க சித்திக்கிட்ட எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லி அவரும் இவருக்கு தண்ணியில் மஞ்சள் கலந்து குளிக்க வச்சு அதுக்கப்புறம் இவரை படுக்க சொல்லியிருக்காங்க. மறுநாள் காலையில் எழுந்திக்க முடியல, உடம்பு வலி, காய்ச்சல், 2 நாள் எம்சி போட்டுட்டு குணம் அணைச்சிட்ட பிறகு திரும்பவும் வேலைக்கு போயிருக்காரு. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் வேலைக்கு போனோன்னே பார்த்த நண்பர் கடைசியாக அவர் வீட்டில் போய் இறக்கி விட்டார். அதே நண்பரை தான். நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த பாதையை போனேன், ஆனால் அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு, உங்களுக்கு பாதை சொல்ல தெரில, நான் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு தன்னுடைய ஆதங்கத்தையும் கோவத்தையும் கொஞ்சம் வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் இல்லை, நான் சொன்ன பாதையில் போயிருந்தேன் அந்த மாதிரி ஆயிருக்காதுன்னு. இல்லை, நான் போகிற பாதையில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இருந்துச்சு, ரோடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஸோ நீங்கள் சொன்ன டிராஃபிக் லைட்லாம் நான் பார்க்கல, அதனால் பாதையை நான் விட்டுட்டேன், அதனால் ஜுன்ஜோங் அப்படின்ற பாதை வழியாக நான் போயிட்டேன், அங்கே தான் நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்த நண்பர், நீங்கள் அந்த பாதையில் போனீங்க, உங்களுக்கு அந்த பாதையில் நடந்த விஷயத்த தெரியாதா, பேப்பர் படிக்கலையா நீங்கள் அப்படின்னு கேட்டிருந்துருக்காரு. இவரும் என்ன அப்படின்னு ஆர்வமாக கேட்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னே தான் 2 இந்தோனேஷிய நபர்கள் ஒரு மலாய்க்கார பொண்ணை பலாத்காரம் பண்ணி அவங்களுடைய தலையை வெட்டி ஆடை இல்லாத உடலை அந்த பகுதியில் தூக்கி போட்டு போயிட்டாங்க. உடல் கிடச்சிருச்சு, அது பேப்பரில் கூட வந்தது, ஆனால் அவங்க தலை கிடைக்கல. இன்னும் அந்த கேஸ் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த மாச்சாம்பு போல். காரணம், அந்த பெண் மாச்சாம்பு போல் கொலை செய்யப்பட்டு ஜுன்ஜோங்கிற பகுதியில் அவங்களோட உடல் கிடைச்சிருக்கு, ஆனால் தலை கிடைக்கவே இல்லை. இதற்கு முன் அந்த இடத்துல சில பேர் இதே மாதிரியான அனுபவத்தை பெற்றிருக்காங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, நீங்கள் பேப்பர்கள் படிக்கிறது இல்லையான்னு கொஞ்சம் வேடிக்கையாக கேட்டிருந்துருக்காரு. அதற்கப்புறம் இந்த விஷயத்தை தன் சித்தியிடம் சொல்லியிருந்தார்ல, அந்த சித்தி அவங்க தம்பியிடம் சொல்லி இவருடைய மாமா இவரை தொடர்பு கொண்டு அந்த கொலை சம்பவத்துடைய பேப்பர் கட்டிங்கை எடுத்து காமிச்சிருக்காரு. அதற்கப்புறம் தான் அவருக்கு தெரியுமா, தான் பார்த்தது ஒருவேளை தான் பார்த்தது தலை துண்டிக்கப்பட்டு இறந்த அந்த பெண்ணுடைய உருவமாக கூட இருக்கலாம். அதற்கப்புறம் கொஞ்ச காலத்தில் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு அடுத்தடுத்த வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணி அவர் இப்போ வேறு வேறு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியில் காலகாலமாக வேலை செஞ்சுட்டு வர்றாரு. ஓகே. இந்த அனுபவத்தை அவர் அந்த 10 மணி வேலையில், இரவு 10 மணி வேலையில் எங்கள் கூட பகிர்ந்துக்கும் பொழுது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. காரணம், நான் அடிக்கடி பயணிக்கும் பாதையும் அதுதான். அதன் பிறகு நான் அந்த பாதையை பயன்படுத்துறது அந்த கதைக்கு அப்புறம் அந்த பாதையை நான் பயன்படுத்துறது ரொம்பவே குறைஞ்சது. ஓகே. காலப்போக்கில் தைரியம் வந்துட்ட பிறகு இன்ன வரைக்கும் அந்த பாதையை நான் போகும் பொழுது ஒருவேளை இந்த இடமா இருக்குமோ, ஒருவேளை அந்த இடமா இருக்குமோன்ற கியூரியாசிட்டி, கேள்வி எனக்குள்ளும் இருக்குது. ஓகே. ஆனால் இன்று அந்த பாதையும் சரி, அந்த இடமும் சரி, ஓகே, நிறையவே வளர்ச்சி கண்டு
மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஓ. இது போல் ஒரு தடவை நானும் என்னுடைய நண்பரும் இன்னொரு நண்பருடைய காதலிக்கு உதவி செய்வதற்காக பினாங்கில் இருக்கிற பாலி புலாவ் என்ற இடத்துக்கு மோட்டார் பைக்கிலே போயிட்டுருக்கும் பொழுது நாங்கள் வளைய வேண்டிய வளைவில் வளையாமல் பேச்சு வாக்கில் குதூகலத்தில் வண்டியை நேராக ஒரு பாதையில் விட்டுட்டோம். ஓகே. போன வேகத்துக்கு திடீர்னு தார் ரோடிலிருந்து மோட்டர் வெளியாகி ஒரு மலைப்பகுதியை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த மலைப்பகுதியில் வந்து சரளிக்கல் இருந்ததுனால எமர்ஜென்சி பிரேக் வைக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. காரணம், சரளிக்கல்ல நம்மளுடைய வாகன சக்கரம் வந்து கிரிப்பிங் நல்லா இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் சறுக்கி விழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் பைக்கை வந்து ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸ்லோ பண்ணி பிரேக் பிடிக்கும் பொழுது நாங்கள் பார்த்தது ஒரு பயங்கரமான காட்சி. அது ஒரு மேட்டு பகுதி. அந்த மேட்டு பகுதி முழுக்க முழுக்க சீன கல்லறைகள் கண்ணுக்கு தென்பட்டது. விளக்கு வெளிச்சம் இல்லை. வானத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு சின்ன வெளிச்சம் அந்த இடத்துக்கு வெளிச்சம் கொடுக்குது. பைக்கில் இருந்த வெளிச்சம் மட்டும்தான் கண்ணுக்கு பட்டது. நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சீன சுடுகாட்டு வழியில் மாட்டிக்கிட்டோம் தெரிஞ்சு மோட்டரை திருப்புறது கூட பாதை இல்லை. ஏன்னா சுற்றி இடுப்பு அளவுக்கு புல். அப்படி இப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அந்த மோட்டரை திருப்பி எந்த வளவில் வளைஞ்சிருக்கணுமோ அந்த வளவு வரைக்கும் வந்து அதை நாங்கள் நகைச்சுவையை எடுத்துக்கிட்டு இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம். சில வேளைகளில் நாம் தவறவிடும் பாதை நமக்கு நகைச்சுவையை காட்டுமா இல்லை அமானுஷ்யம் காட்டுமா நமக்கு தெரியாது. போகும் பாதை சரியாக இருந்தால் போய் சேரும் இடமும் சரியாக இருக்கும். நன்றி. ஸோ மக்களே, நீங்கள் வந்துட்டு இந்த கதையை கேட்டிருப்பீங்க. என்னோட இத்தனை வருடத்தில், என்னோட இத்தனை ஜேர்னியில் நான் வந்துட்டு எத்தனை வயசில் இந்த மாதிரி பேய் கதைகள் மேலே ஆசை வச்சேன்னா 5 வயசில் எபிசோட் 1 வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தா த ஹெட் டெட் கோஸ்ட்னு சொல்லியிருப்பேன். எங்கள் தாத்தா முத என் கதை இந்த திட்ட சொன்னார். அப்போலேருந்து எனக்கு அந்த மைண்டு ஓடிட்டு இருக்கு. எப்படி தாத்தா அதை பார்த்துருப்பாரு, அப்படி அது தலை இல்லாமல் எப்படி பயங்கரமாக இருக்குமா, எப்படி இருக்கும்ன்ற சின்ன வயசு 5 வயசுலேருந்தே எனக்கு அந்த ஆர்வம் பேய் மேலே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்ட கதைகளில் இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேட்டதில் வெரி க்ரீப்பியாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருந்துச்சு. ஓகே, இந்த வாரம் எபிசோடில் நம்ம வந்துட்டு ஒரு மெசேஜை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும்னா இந்த வாரம் பேய் கதை எபிசோடில் என்ன கொடுப்பேன்னா, எந்த பாதையாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு தெரியாத பாதையாக இருந்தால் அங்கே போகாதீங்க. தெரிஞ்ச பாதையாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக போங்க, அவ்வளோதான். போகிற பாதை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம போய் சேர்ற இடமும் கரெக்டாக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி தான். அதே போகிற பாதை தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம போகிற இடமும் தப்பாக தான் இருக்கும். அதனால் பார்த்து உங்கள் ஜேர்னியை, உங்கள் ஃப்ரெண்ட் கூட போனீங்கன்னா ஜேர்னியை பார்த்து இது பண்ணுங்க. இந்த மாதிரி ஆத்மாக்கள் வாழ்கிற வழியில் போய் இது பண்ணாதீங்க. ஆனால் எனக்கு அது வந்து இந்தோனேஷியன் பேய்னா ரொம்ப பயங்கரமாக ஆக்ரோஷமாக கத்துவாங்க. இந்த வீணா படம் பார்த்துருக்கீங்களா? அது இந்தோனேஷியன் பேய் தான். எனக்கு அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எப்படின்னா மக்களே, நான் பயம் ஒரு பயந்தாக்குள்ள தான் மக்களே. 50% பயந்தாக்குள்ளே 50% பயம் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒன்று வந்துருமோ, ஒருவேளை நம்மளை பார்த்துருமோ, ஒருவேளை நம்ம அதை பார்த்து பயந்துருமோ. ஏன்னா நிறைய பேர் சொல்லிடுவாங்க, நீ அதை பார்த்து பயந்தாதான் அதை உன்னை பொசஸ் பண்ணோம், இல்லைனா உன்னை வந்து பயமுறுத்தோம். நீ பயப்படாமல் உன் பாதையை பார்த்துட்டு போ, உனக்கு ஒன்றும் ஆகாது. இதுக்கான எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இந்த எபிசோட் வெரி ஷார்ட்டஸ்ட் எபிசோட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன எபிசோட் வந்து வெரி லாங்கஸ்ட் எபிசோட். நாங்கள் எடுத்ததுலேயே, நாங்கள் க்ரூ எடுத்ததுலேயே போன எபிசோட் வந்துட்டு 45 நிமிஷம். நாங்கள் எப்படியோ காலர்ஸோட இது கட் பண்ணி, இந்த சிஸ்டம் சரி பண்ணதையும் கட் பண்ணி, நான் நடுவில் ஒரு இது போட்டிருப்பேன். நான் அங்கேருந்து லேப்டாப் அடைச்சிட்டு அங்கே போயிட்டு நான் கேமரா பார்த்துட்டு வர மாதிரி. அது வந்துட்டு எப்படின்னா, அது வந்து நான் கட் பண்ணி போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் அதை போட்டால் தான் தெரியும். சில பேர் சொல்கிறாங்க, நீ சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு போய் சொல்லிட்டு நீ எடிட் பண்ணிட்டு தான் போடுற அப்படின்றாங்க. அதனால தான் நான் காட்டினேன். நீங்களே பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு எபிசோட் எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு. அதனால தான் மக்களே, இது வந்துட்டு ஒரு ஷார்ட்டான எபிசோட் தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேய் கதைகள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள்கிட்ட ஏதாவது கதைகள் இருந்துச்சுன்னா கீழே சப்மிட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மகிட்ட கண்டென்ட் அண்ட் காலர்ஸ் இல்லை. அதனால் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லாடாதீங்க. என்னது ஒரு 3 ரெஸ்பாண்ட் வந்துச்சு எனக்கு. அது 3மே லாட் ரெஸ்பாண்ட் தான்.
ஏன்னா 3 பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் லாட்ரி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா இப்போ நான் அவங்களோட ஏஜ் கேட்பேன், இது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற, நீ என்ன பெரிய பருப்பா, அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதனால தான் ஃபார்மை இது ஃபில்அப் பண்ணிட்டு விளாடாதீங்க. அதனால கரெக்டாக ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. உங்களோட கதைகளை எங்களிடம் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸின் பேய் கதை. இப்போ நீங்க பேய் கதைக்கு காசுப்பட்டீங்கன்னா லிங்க் ஸ்பாட்டிஃபை லிங்க் நான் கீழே தர ஸ்பாட்டிஃபைலையும் அப்லோட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோட் தான் இப்போ அப்லோட் ஆயிருக்கு. மற்ற 10 எபிசோட்ல இப்போ அப்லோட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். வி சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. Ciao.